மீனராசி மீன லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த மீனராசி மற்றும் மீன லக்னத்திற்கு குரு சூரியன்கிற சிவராஜ யோகம் ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் பிளஸ் சூரியன் 2 பேரும் ஒரு யோகாதிபதினே சொல்லலாம். 6ஆம் அதிபதி நல்லா இருந்ததா சூரியன் நல்லா இருந்ததா வேலை, சூரியன் நல்லா இருந்ததா கௌரவம், சூரியன் நல்லா இருந்ததா அப்பாவுடைய உறவு. ஸோ இந்த மாதிரி 2 மேஜரான பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல அஸ்பெக்ட்ஸ் பண்ணக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது, மீனராசி யார் இவங்க, என்ன மாதிரியான பலன்கள் நடந்துட்டு இருக்கு, இவருடைய கேரக்டர் என்ன, இந்த 2 பிளானட்னுடைய அஸ்பெக்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். மீனம் அப்படிங்கும்போது ஒரு இன்னோவேஷன், ஒரு டெக்னிக், டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறது, ஒரு கான்செப்டை கண்டுபிடிக்கிறது. இங்கே சுக்கிரன் உச்சம். ஸோ இந்த மெடிசன் ரிலேட்டட் ஃபீல்டில் அதிகப்படியாக நல்ல ஒரு ஷைன் பண்ணுறது, அதே போல் ஃபேஷன் டெக்னாலஜி. இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சனியோட நட்சத்திரம் வரும்போதும் சரி, புதனுடைய நட்சத்திரமாக இருக்கும்போதும் சரி, ஒரு பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு யோகம், அதிகபட்ச நிபுணத்துவம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த விஷயம் இவங்க கிட்ட சொன்னால் இவங்க சூப்பராக பண்ணிடுவாங்க, இந்த பொறுப்பை இவங்க கிட்ட கொடுங்க மீனராசிகிட்ட அப்படின்னா அந்த மீனராசி அந்த ஃபைனலாக ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அமைதியாக இருப்பாங்க. நிறைய பாருங்கள், டீம் ஒர்க் இருந்தாலும் இந்த டீமில் 40 பேர் இருந்தாலும் அதிகபட்ச எஃபர்ட்ஸ் போடுறது இந்த மீனராசி தான். அதுக்கு உண்டான ரெகக்னேஷன் கிடைக்குது கிடைக்கல ஓரமாக நின்றுக்குவாங்க. ரெகக்னைசேஷன் கிடைக்குது வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க, ஓரமாக நின்றுவாங்க. டீமோடைய வெற்றி நம்மளுடைய வெற்றி, குடும்பத்தோடைய வெற்றி நம்மளுடைய வெற்றி, குடும்பம் எல்லாம் நல்லா இருந்தால் போதும் தான் அப்படின்னு யோசிக்கிறத விட நம்ம எல்லாரும் சேர்ந்து யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இன்றைக்கி இந்த மீனராசிக்காரங்க. பட் இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்கு, ஆக்சுவலி எல்லாமே மாறி இருக்கு. நீங்கள் ஹெல்பிங்க்கு நீங்கள் போகிறதில்ல, எல்லா பக்கமும் உங்களுக்கு ப்ராப்ளம், மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது, இனம் புரியாத பயம் அப்படிங்கிறதுல நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. 2வது எது வேணுமோ அது உங்களை விட்டு அப்படியே படிப்படியாக போகுது. சனீஸ்வர பகவான் அப்படியே பிடிங்கி வச்சுக்குவார், எது பிடிக்குதோ அதை வந்து வாங்கி வச்சுக்குவார். லவ் ரிலேஷன்ஷிப்பில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாரு. அந்த லவ் நீங்கள் விருப்பப்பட்ட லவ்னாலே உங்களுக்கு நிறையா வந்து பாதிப்பு. 2வது பணமா, அந்த பணம் நோக்கி ஓடுறீங்களா, வருமானத்தை நோக்கி ஓடுறீங்க, ரிலேஷன்ஷிப்பில் குடும்பத்தை நோக்கி ஓடுறீங்களா, அதை வாங்கி கைப்பற்றி வச்சுக்கிட்டு இப்போ பண்ணுங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி. அவங்களுடைய இந்த குடும்பத்தோடைய உறவினருடைய ஆப்போசிட் ஃபேஸ் என்னங்கிறத இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய சுச்சுவேஷன் எல்லாமே மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள், நல்லா தெளிவாக பேசக்கூடிய நபர்கள் இன்றைக்கி நீங்கள் தெளிவாக பேசவே இல்லை. உறவுன்னு போகிறீங்க, அந்த உறவில் இன்றைக்கி ஒரு நெகட்டிவ். இவங்க எல்லாரும் உங்களைய இன்றைக்கி ஒரு 3வது, அதாவது ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸாக இருந்தக்கூடிய நபர்கள் இன்றைக்கி யாரோ மேலே ஏனோ தானோன்னு மாதிரி பேசுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி உங்களை பொறுத்தவரை நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பங்கள். பழகிட்டு இருக்கவங்க திடீர்னு போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஒரு நைட் ஒரு 10 o'clock ஃபோன் பண்ணுறீங்க, வந்து நிற்கிறாங்கக்கூடிய நபராக இன்றைக்கி ஒரு நீங்கள் போய் பல நாட்கள் நின்றுருப்பீங்க, பல நாட்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, பல நாட்கள் பண்ணியிருப்பீங்க. எல்லா விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆள் இல்லை. ஒரு பாசிட்டிவிட்டியான மைண்ட் செட்டப் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஒரு பிஸ்னஸ்லேயே ஃபெயிலர். இன்றைக்கி மீனராசியெலாம் பொறுத்தவரை யாருமே வெளியே சொல்லவே மாட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிருக்கு, நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கேன். வாயை திறந்து அவங்க கிட்ட இருக்கிற ஒரு உண்மையை, அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அதை வச்சு எல்லாரும் சந்தோஷப்பட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், சோகமாக இருந்தாலும், துக்கமாக இருந்தாலும் தனக்குள்ளே வச்சுக்கோங்க. இன்றைக்கி அதையும் மீறி, இந்த அளவுக்கு டிப்ரெஷனை மீறி வெளியே சொன்னாங்கனாலும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கேங் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நல்லா தெரியும்டா, உனக்கு அப்போவே வேணும்டா, உனக்கு இன்னுமே அதிகமாக பட்டுருந்தா நீ தெரிஞ்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்னால இன்னைக்கு அதிகமாக காயப்படுறதா மீனம். எல்லாத்தையும் அன்கண்டிஷனல் லவ், அதே போல் நிறைய ஹர்ட் ஆகிறதும் இன்னைக்கு இந்த மீனராசியை பொறுத்தா. எல்லா இடத்துலையும் இன்னைக்கு நீங்கள் அடி வாங்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஜென்ம சனி மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு இந்த ராசியை பொறுத்தவரையும் வரக்கூடாத தசாபுத்தி, வீனஸ் காம்பினேஷன், கேது காம்பினேஷனோட சேர்ந்த தசாபுத்தி. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு வந்துச்சுன்னா நீங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கீங்க அப்படின்னா, எதுவுமே இல்லாமல் ஜீரோவா, மைண்டில் யோசனையே இல்லை, நான் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி பண்ணுற ஒர்க்கே நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ரீசெண்ட் டைமில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம். அவர் பார்க்கும்போது சொல்கிறவருக்கு 45+ இருக்குது. அவருடைய ஜாதகத்தில் கடகத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கார். அவர் சொல்லும்போது சொன்னார், மேடம் எனக்கு 45+ ஆச்சு மேடம், என்னோட அக்கா நல்லா இருந்தால் போதும், என்னோட அக்கா பசங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 25-30 வந்துட்டாங்க. ஸோ எனக்கு ஏதாவது கல்யாணம் நடக்குமா, இல்லை அவங்களோட கல்யாணம் நடக்குமா, ஃபஸ்ட்டு ஏங்க இத்தனைலாம் நீங்கள் கல்யாணம் பண்ணவே இல்லை, உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது, இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமாம் மேடம், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அக்காவை பார்த்து அவங்க நல்லா வளரட்டும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடுத்தவங்களுக்காகவே இன்னைக்கு பண்ணி, இன்னைக்கு அக்காவும் மேரேஜ் லைஃப்பில் நல்லா இல்லை, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகவே இல்லை, அக்கா ப்ராப்பர்ட்டிக்காக போராடுறேன், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து ப்ராப்ளம் அப்படிங்கிறது அதிகபட்சம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மீனராசி. அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு இல்லாம அடுத்தவங்களுக்காக ஒரு விஷயத்த பண்ணக்கூடிய நேரமாக இந்த நேரம் வந்திருக்கு. நிறைய மனக்கவலைகள், நிறைய குழப்பம், நிறைய அவமானங்கள், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமுமே நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் உங்கள் கண் முன்னாடி நடக்கிற மாதிரி அது நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். பட்
இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவும் உங்களை சுற்றிட்டு நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி தான் அந்த மீனராசி இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தவங்க இன்றைக்கி நெளிவு சுழிவு இன்றைக்கெலாம் எல்லாத்தையும் தைரியமாக ஜோவியலாக பேசக்கூடிய ஃபன்னாக பேசக்கூடிய நீங்கள் இன்றைக்கி அந்த ஃபன் அப்படிங்கிறது எங்கே காணாமல் போயிடுச்சுன்னே தெரியல. ரொம்ப இவனோட சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக பேசிகிட்டு இருந்தான், சிரிச்சிட்டு இருந்தான், பையன் பேசிகிட்டு இருந்தான், பழகிட்டு இருந்தான். இன்றைக்கி அந்த பையனுடைய கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. இந்த பையன் இழைச்சி போயிட்டான், இந்த பையன் பேசுறதை கம்மி பண்ணிட்டான், இந்த பையன் ஆக்டிவாக இல்லை அப்படின்னு உங்களை 4 பேர், இந்த பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், முதல் மாதிரி இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தங்கள் நிச்சயமாக இன்றைக்கி ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது படிப்படியாக சனீஸ்வர பகவான் மாறும்போது கண்டிப்பாக மாறும். ஏன்னா மீனத்தை பொறுத்தவரை குருவோட வீடு அவ்வளோ சீக்கிரம் விட்டுறவே மாட்டார். இன்னைக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கட்டுங்க, ராஜா மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, 1000 கஷ்டம் இருக்கட்டும், குரு பார்த்தீங்கன்னா ராசி பார்வை செய்கிறாரு. அப்போ பார்வை செய்யும்போது தலைக்கு வந்து தலைப்பா ஓட போச்சு, அட்லாஸ்ட் இந்த மினிட்ல நான் தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான பலன்கள் தான் இனி வரக்கூடிய டைம். இத்தனை நாளாக இருக்குது குரு பார்த்து சனீஸ்வர பகவான் தான் இருக்காரு. ஸோ இதெல்லாமே நல்லதுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் தான் இருக்குது. இந்த மாதிரி கேரக்டர் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நல்லதுக்கு தான். இந்த மாதிரி எனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்களும் தெரிஞ்சது நல்லதுக்கு தான். இன்னைக்கு ஒரு விஷயத்த பார்த்துட்டு இத்தனை நாளாக கண்டும் காணாமல் இருந்தேன், இன்னைக்கு உள்ளே போய் டீப்பாக பார்க்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஒரு பிஸ்னஸ் நடத்துகிற அந்த பிஸ்னஸை ஏனதானே இருந்தேன், இன்னைக்கு அந்த பிஸ்னஸில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதுக்கு அடுத்தது நான் அது எது பண்ணினா சரியா போகுங்கிற சொல்யூஷன், வாழ்க்கை பாடம், வாழ்க்கையோட லெசன் யார் கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் தான். இனிமேல் டிரான்சிட்ல 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால இன்னும் ஒரு தலை சிறந்த ஒரு யோகம் கொடுக்க போகுது. ஸோ இத்தனை இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட் விலக போகுது. குரு சூரியன் 5ஆம் இடத்துல சம்மந்தப்படும் போது ஃபர்ஸ்ட் 11ஆம் இடத்தை பார்க்குற ஒரு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். இத்தனை நாள் தொழிலுக்கான நஷ்டம், நஷ்டத்துக்கான தொழில் அப்படிங்கிற மாதிரி நான் பிஸ்னஸை ரன் பண்ணல மேடம், பிஸ்னஸாக என்ன ரன் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராப்ளம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இனி அந்த ப்ராப்ளத்துக்குலாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடிய ஒரு டைமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ தொழிலில் ஒரு க்ரோத் அப்படிங்கிறது, தொழிலில் ஒரு பேரும் புகழும். எல்லாரும் தான் தொழில் நடத்திட்டு இருக்காங்க, பட் எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இந்த நேரம் அந்த தொழிலில் ஒரு பெரிய சக்ஸஸ் டைம் பீரியட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். கரியர் அப்படிங்கிறது இன்னைக்கு ஏதோ வேலை இருக்குது, நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன், என்னை அப்கிரேட் பண்ணாமல், ஸ்கில்ஸ்க்கு அப்கிரேட் பண்ணாமல், ஒரு டீம் லீடர் போஸ்டிங்க்கு இல்லாமல் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் நானே ஒரு மாதிரி இருக்கேன் மேடம், ஒரு மாதிரி டயர்ட்னஸாக இருக்குது, எதுவுமே புதிய முயற்சி பண்ணுறதுக்கு என்னுடைய மைண்ட் வந்து ஒத்து போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இனி இந்த டைம் எல்லாமே சேஞ்ச் ஆக போகுது. ஸோ பெரிய அளவுக்கு ஒரு க்ரோத்தும் ஒரு வளர்ச்சியும் ஒரு ஸ்டேபிள் கரியர் ஸ்டேபிள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் சம்மந்தப்படும்போது காதலிச்ச பெண்ணையவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மீனராசிக்காரங்க இத்தனை நாளாக ஒரு குழப்பத்தில் கல்யாணம் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டபுள் மைண்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு இனி இந்த கல்யாணம் சார்ந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது சார்ட் அவுட் ஆக போகுது. நீங்கள் நினச்ச மாதிரியே லவ் மேரேஜ் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. மணி மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லணும்னா நிறைய ஃபினான்ஷியலில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டிருக்கீங்க. இன்றைக்கி என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வந்துருக்கு. இந்த ப்ராப்ளம் எல்லாம் இனி மாறப்போகுது. குரு சூரியன் 11th பிளேஸோட சம்மந்தப்படுறதுனால நல்ல ஒரு ப்ரொமோஷனோட கூடிய வேலைகள், உங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இதனால இருக்கக்கூடிய இருள் விலகுது. அந்த மாதிரி இந்த குரு சூரியனுடைய காம்பினேஷன் உங்களுக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்போது 6ல் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு எதிரிகள் இனி அதிகமாகாமல் ஒர்க் ரிலேட்டடில் வந்து நிறைய எதிர்கருதிகள், ஹெக்டிக் என்வரான்மெண்டலில் ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைலில் வந்து என்னோடய அப்ரிசியேஷனை கடைசியாக யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் அதில் பேர் வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இனி இந்த டைம் பீயிங் மாறப்போகுது. குலதெய்வத்தோடைய அனுகிரகம், கோயிலுக்கு போயிட்டு வரலாமா, எனக்கு குலதெய்வம் சார்ந்த விஷயமே எனக்கு வந்து ஒரு நெகட்டிவாக நடக்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்குது. அப்போ இந்த நேரம் குலதெய்வம் சார்ந்த அனுகிரகம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். சனிதான் கர்மா பிளானட் ஆல்ரெடி வந்து கர்மா கொடுத்துட்டாரு, லக்னத்தை ராசியிலேருந்து கொடுத்துட்டாரு. அப்போ இனி ஒரு நல்ல ஒரு டைம் பீயிங், இந்த பெஸ்ட்டான டைம் பீயிங் அப்படிங்கிறது இந்த நேரம் சொல்லலாம். ஸோ அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைக்கு 5ஆம் இடம் சம்மந்தப்படும் போது பேரும் புகழும் உண்டான வேலை, உங்களை பார்த்து 4 பேர் பயப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே 5ஆம் இடத்துல தான் இருக்குது. ஒரு கௌரவம் வேணுமா ஒரு 5. அப்போ இந்த குருவோடைய டிரான்சிட் அப்படிங்கிறது உங்களுக்கு கௌரவத்துக்கு உண்டான வேலை பார்க்குமா. அப்போ மெடிசன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சரி, அதே போல் நான் வந்து ரொம்ப காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், நான் கவர்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாமில் எப்படியாவது கிராக் பண்ணலான் இருக்கேன், இந்த 3 பேரும் ரொம்ப சஸ்டைனாக வந்து பார்த்திங்கன்னா நான் இது பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எஸ், திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த கோல்டன் டைம் பீரியட் ஃபார் மீனராசி அப்படிங்கிற தைரியமாக சொல்லலாம். ஸோ இதனால் இருக்கக்கூடிய ஹர்டில்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகி இனி லைஃபோடைய க்ரோத்துக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் என்ன வேலையோ அந்த வேலைக்கு கண்டிப்பாக உண்டான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ முதல் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே டிரான்சிட்டான டைம் பீரியட் தான். இதை கொண்டு போய் அப்படியே பிறந்த கால ஜாதகத்தில் பொருத்தி பார்த்திடக்கூடாது. அப்படி பார்த்தால் தவறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த
இந்த டிரான்சிட் பலன்கள் கொடுக்காது அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.